ஃபோட்டோலாம் நல்ல வடிவாக இருக்குது. நான் வேண்டு தான் போட்டு எடுத்துட்டு இப்போ கனடாவுக்கு வந்து நாங்களே இதுவும் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட இல்லாது லஞ்சம் கொடுக்குறான் உள்ளதுக்கு போட மாட்டேன். எனக்கு அந்த மீன் பார்க்கணுன்ற ஆசை எல்லா அப்படியும் கிடக்கு. அமெரிக்கன் தேங்கான இல்லை ஊரில் நிற்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் சரியான விருப்பம் இது. மீன் வந்து சாப்பிடணும் மட்டும் எங்களுக்கும் இதுகள் செய்ய தெரியும். இல்லைங்க நான் இந்த பெரிய ஃபிஷ் ஒன்று சாப்பிடுவோன்னு பார்த்தா அவங்ககிட்ட அப்படி இல்லையா இப்படி தான் இருக்கா. வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் இன்றைக்கு வந்து கியூவாவில் 2வது நாள். இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்து நாங்கள் இந்த பஸ்ஸெலாம் வந்தாங்க. இந்த பஸ் இதில் வந்து $5 அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து $5 உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிடும். ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பஸ்ஸில் எங்கேனா ஏறி எங்கே இறங்கலாம். இந்த சிட்டியில் ஓடுற பஸ்ஸில் எங்கே வேணாலும் இறங்கி எங்கே வேணாலும் ஏறி இப்போ நாங்கள் இதில் இறங்கி இப்போ அடுத்த பஸ்ஸில் திருப்பி ஏறி அந்த டிக்கெட்லேயே இன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே போகலாம். நீங்கள் 5 நாள். அப்போ நாங்கள் $5 டிக்கெட்டு ஓகேன்னு நாங்கள் இதில் கியூவா சைன் ஒன்று இதில் வந்துச்சு. சரி ஓகே என்ன மாதிரி என்ன பார்ப்போம்னு சொல்லி தான் இதில் இறங்கி நாங்கள் சிட்டியை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நோம்பலாம் நல்ல அமைதியாக கனடா மாதிரி இல்லாமல் நோ டிராஃபிக் ஒன்றுமே இல்லாமல் ஓகேயா இருக்குது. இதில் வந்து ஸ்கூட்டி அது எல்லாம் எடுத்து ஓடலாம்னு சொல்லினோம். ஸ்கூட்டி எடுக்கலாம், கார் ரெண்டலுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ தான் இன்றைக்கு தான் ஹோட்டலில் வந்துருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கொஞ்சம் நல்ல நித்திரையெல்லாம் கொண்டுட்டு கொழும்பு இப்போ தான் வந்து நிற்கிறோம் சிட்டிக்குள்ள. வேணுமேனுமே தான் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சுமார் ரேண்டமாக இடத்துல இறங்கி இருக்கிறோம். இப்போ அவ்வளோ தான் பீனா கொலாடாவா எங்க ட்ரை பண்ண போறீங்க? Yeah. Hola. Hello. Hi. How much one? 200 Cuban pesos or $1. தேங்காய் பூவாகும். Yeah. கோகனட். It's very nice, very tasty. Last time I drink kaya coco. ഇതിൻ്റെ പേര് வந்து பீனா கொலோடா ரைட்? பீனா கொலோடா இதுன்ற பேர் வந்து இது. நான் கடைசியாக நாங்கள் கீவா போன டைம் வந்து சரியான டேஸ்ட்டும் சரியானது. எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வெள்ளைக்காரை வாங்கி இதை குடிச்சு போட்டு அந்த கண்ணருக்கா சிமிட்டு போட என்ன சொன்னால் இந்த டேஸ்ட்டில் தனக்கு வந்து கண்ணருக்கா அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லி சரியான விருப்பம் இது. நான் லாஸ்ட் டைம் அங்கே குடிச்சு நான் திரும்ப ஹோட்டலுக்கு வரைக்கும் ஒரு சின்ன கேனுக்குள்ளேயும் திரும்ப வாங்கி வந்து 2-3 நாள் வச்சு குடிச்சு நான் அதாண்டே கண்ட உடனே வாங்கிட்டேன். $1 அந்த அமெரிக்கன் $1 அந்த கீவன் இதில் வாங்கினீங்கண்டா பேசோவில் வாங்கினீங்கன்னு சொன்னால் 200 சொல்லிச்சு. நான் 200 உண்மையில் ஒரு அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து எங்களுக்கு சொன்னவே 110 பேசோன்னு சொல்லி. அப்போ 200 எங்களுக்கு கூட. அதை மட்டும் $1 கொடுக்குறது வந்து எங்களுக்கு லாபம் மண்டோடைய $1 கொடுத்தோம். $1 சரியாக அங்கே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே அந்த டேஸ்ட் மாதிரி இல்லை. ஆனால் ஓகே இன்றைக்கு நாங்கள் சிட்டிக்கு இறங்கிட்டோம் ஃபுல்லாக. வெறுமை இன்றைக்கு சிட்டியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதும் ஃபுல்லாக ஜூஸ்கள் குடிக்கிறதா இன்றைக்கு எங்களுக்கு வேலை. இன்றைக்கு அதான் மெயின். இதில் வந்து கீவன் பெரடிரோன்ற சிட்டி இது. அந்த அதுன்ற சைன் வந்து இதில் இருக்கா. அதில் வந்து இருக்கா பார்த்துட்டு போகணும் வந்து நாங்கள் அந்த சைன் அடிக்க என்ன அடகு பெரடிரோ வந்துட்டு நாங்கள் அந்த சைனில் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் போனால் வந்து நல்லா இல்லை ரைட். பிடிச்ச ஒரு டேஸ்ட் வந்து இது வேறு இல்லை. வந்து சுகர் ஏதோ வந்து குறைய போட்டிருக்கிற மாதிரியே இல்லை. அங்கே ஒரு சிட்டியாக சூப்பராக இருந்தது. அங்கே குடிக்க ஒரு சரியான வித்தியாசம் உண்டு. இங்கே பீச்சில் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணுங்க. நாங்கள் வந்து போட்டில் போகலாம் போட இந்த இதில் போலாம் அதாவது தான் பெறணும் போடுங்க. போகலாம் இதில் போகலாம் கீழே போயிடலாம். அப்படிதான் வர்றோம். அந்த கடல்ன்ற கலரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லைட் ப்ளூ. இந்த லைட் ப்ளூ உள்ள இடம் வந்து கொஞ்சம் அந்த ஆல்பம் குறைவான இடமும் அந்த அந்த அங்கால கொஞ்சம் ஆல்பம் கூட அப்படி தான் இருக்குது. அந்த டார்க் கலர்னு சொல்கிறவங்க அது எப்படி வியூ வந்து அப்படி சூப்பராக இருக்கேன். இந்த போட்டுகள்லேயும் போகலாம் நினைக்கிறோம். ஊரில் நிற்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் உள்ளுக்குள்ள நடந்து தெரிஞ்சு போய் கொண்டு இருப்போம். வேணும் தென்னை மரங்கள் நேற்று சரியான குளிராக இருந்தது. நாங்கள் நினச்சோம் இன்றைக்கு குளிராக போகணும் பார்த்தா திருப்ப பக்க வந்துட்டேன். இரவு சில குளிரும் போல இரவு கொஞ்சம் குளிரும். சூப்பராக இருக்குது பீச். ஷூ மண்ணுக்கு ஷூ நம்ம ஷூக்கில் மண்ணு. Hi bro, how are you man? My best choice here is Okay. a snorkeling trip. It's this picture. You can see the picture here. இதில் என்ன சொன்னால் இவரோட கதைச்சினாங்களா அந்த போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் போகிறதுக்கு
அங்கே போயிட்டு அந்த அதில் நிற்கிது போட்டு தெரியுது வேறுங்க அங்கே அந்தளவு தூரம் போவோம் இதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அங்கே போவோமா அங்கே போய் அதில் நீங்கள் வந்து டைவ் பண்ணி ஸ்விங் பண்ணி கீழே வந்து மீன் எல்லாம் இருக்குது அந்த மீனை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா கனடியன் டாலர்ஸ்னு சொல்லி அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன சொன்னால் சும்மா ரேண்டமாக சாரி 20 ரூபா யூஎஸ் டாலர்ஸ் என்னவா நான் அந்த பெசோலான்னு சொல்லல ஹியூமன் பெசோலான்னு சொல்லி மாத்தினா எவ்வளோ வருமோ அவ்வளோதான்னு சொல்லினா இப்போ நாங்கள் என்ன சொன்னால் இப்போ இன்றைக்கு நான் க்ளோத் கொண்டு ரேண்டமாக சிட்டிக்கு வந்தோடனே இதை பார்த்து நாங்கள் ரொம்ப நல்ல இடம் போயிட்டு நாளைக்கு இந்த இடத்துக்கு வருவோம் வந்தால் எனக்கு அந்த மீன் பார்க்கணுன்ற ஆசை அந்த தண்ணிக்குள்ளே மீன் பார்க்குறதுக்கு சரியான ஆசை இப்போதான் இந்த ஒரு இடமா பார்த்துட்டு போகிறோம் இதை நாங்கள் அங்கே கொஞ்சம் புக் பண்ணிட்டு வர விட இங்கே கொஞ்சம் வந்து பார்த்தா இன்னும் சீப்பாக இருக்குது இதில் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் $20 வந்து தனியாக நீங்கள் ஸ்விம் பண்ணாமல் எங்களோட வாழ்ந்து இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் $10 தான் ஒரு ஆளுக்கு போயிட்டு வரதுக்கு நாளை கண்டிப்பாக அதுக்கு போகணும் அதுக்குரிய கேமரா எல்லாம் வாங்கியாச்சு கண்டிப்பாக அதுக்காக போய் இருக்க எடுக்கணும் இண்டை சிட்டியில் வந்து நாங்கள் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லி தான் மெயினாக அப்படியே பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு நாளைக்கு வந்து இதுக்குரிய அட்ராக்ஷனை தான் நாளைக்கு தான் ஃபுல்லாக செல்ல போகிறோம் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்துட்டு சொன்னால் இந்த கீவா வந்து 10 நாளுக்கும் என்னென்ன கீவாவில் செய்யலுமோ மேக்ஸிமம் அவ்வளோ நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுவோம் இந்த கொட்டலில் வந்து நின்றா அப்புறம் ஊர் ஞாபகம் மாதிரி எங்களோட லைப்ரரி ஸ்ரீலங்காவில் வந்து எங்களோட இடத்து கம்பசிட்டியில் இப்படி ஒரு வட்டக்கொட்டல் எங்களோட வாசாலை பின்னுக்கு வந்து ஒரு பெரிய வட்டக்கொட்டல் இருக்குது இதுக்குள்ள இருந்தால் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற இந்த படத்தை உடனே திர வரும் இந்த எப்படி காற்றா இருக்குங்க எப்படி காற்றடிக்குது காற்றும் நல்ல குளிமையும் இதை போட்டு படத்தை இப்போ நல்ல நித்திரோண்டு வரும் நல்ல ரிலாக்ஸாக இந்த ஓலையை பார்த்தீங்கன்னா இந்த ஓலை வந்து வித்தியாசமாக இருக்குவே இந்த ஓலை இல்லை நான் உள்ளே வைக்கிறேன் அது வீழை வந்துட்டு உள்ளே வைக்கிறேன் எங்களுக்கும் இதுகள் செய்ய தெரியும் விளங்கல்ல மிக தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் இதால் வருது இது கொஞ்சம் சரியான ஹார்ட்டாக இருக்குது அந்த சரியான ஹார்ட்டுன்னா நான் இப்போதைக்கு பிய்யாது எங்கட இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பழுதாக போயிடும் திருப்ப சேஞ்ச் பண்ணுறேன் வேணோட சேஞ்ச் பண்ணினோம் ஆனால் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த சரியாக அந்த பிளாஸ்டிக் தன்மை மாதிரி கிடையாது இதில் பார்க்க பிளாஸ்டிக் தானோ இது பிளாஸ்டிக் தானோ பிளாஸ்டிக் தான் போல பிளாஸ்டிக் தான் போல பிக்க முடியல காஞ்சி போனது பிச்சா உடையும் இல்ல உடையும் ஆனால் பிளாஸ்டிக் இல்லை இதை முழுகு மாதிரி கிடக்குது இதில் முழுகு மாதிரி கிடக்குது பிளாஸ்டிக் இல்லை ஆனால் பிளாஸ்டிக் தன்மை மாதிரி கிடக்கு பிளாஸ்டிக்கோ தெரிய இல்லை மொத்தமாக இருக்கேன் கடலை பார்த்தீங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு பார்த்தோண்டே இருக்கலாம் கனடாவில் எப்படி ஒரு பீச் ஒன்று இருக்க மாட்டா அம்மா முழு பேரும் இதுக்கெல்லாம் இருப்பீங்க சம்மர் டைம் என்ன சூப்பராக இருக்குது பீச் இதான் கடல் மண் இப்படி தான் இருக்குது மேன் லேக்குன்ற விட கடல் மண் இப்படி தான் இருக்குது அந்த டாக்ஸி வந்து 2 ஹவர்ஸில் அவர் சொல்கிறாரு 99% வந்து நீங்கள் இந்த வெரடிரோ சிட்டியை வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி அங்கேயும் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி சுற்றி பார்க்கலாம் 40 ஹவர்ஸ் அவரை போக மட்டும் தான் பார்த்து வேறு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து விட்டபடியால் அவருக்கு டைம் இல்லை கூட்டின்னு போகிறதுக்கு நாங்கள் அடுத்த பார்ப்போம் ஸ்கூட்டி கொண்டு எடுக்கிற பார்ப்போம் என்ன மாதிரி ஹாய் சார் ஓய் மேம் ஓகே தேங்க்யூ தப்பிச்சிட்டான் போடா ஏ தேங்க்யூ எடுக்க போறியா எடுக்க போறியா இல்ல இல்ல ஓகே தேங்க்ஸ் லஞ்சம் கொடுக்குறான் உள்ள தூக்கி போட மாட்டேன் லஞ்சம் கொடுக்குறான் உள்ள தூக்கி போட மாட்டேன் அப்படி போட் மாதிரி செய்திருக்கணும் ரவுண்ட் 2 இது கொஞ்சம் நல்லா மேக் பண்ணி இது கொஞ்சம் ஓரளவு ஓகே இருக்கு கொஞ்சம் ஒளிய போற வேண்டி இதுலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது ஸ்டார் பிஸ்ன்னு சொல்லி இதான் நாங்கள் முதல் இந்த ஹோட்டல் தான் முதல் புக் பண்ணுவோம் வழிக்கிட்டு நாங்கள் இப்போ 3 ஸ்டார்ன்றோடைய இப்போ இந்த அங்கால எங்கடா இது புக் பண்ணாங்க 4 ஸ்டார்னு சொல்லி 3 ஸ்டார்னா படியில் அதில் வராக்கு ஓகேயா இருக்கும் ஃபேமிலியாக வராக்கு அது ஓகேயா இருக்கும் புக் பண்ண எங்களுக்கு தெரியாது இதுவும் ஓகேயா இருக்கும் ஃபேமிலியாக வராக்கு ஆனால் எங்களுக்கு இங்கே வேறு ஓ கலர் அடிச்சிருக்கா ஹாய் போட போறீங்க ஏ போடு இதோட எடுப்பேன் நான் எடுக்கிறேன் இது மாதிரி சில மாதிரி அப்படியே வழிகட்டு நிற்கிறோம் இல்லை சின்ன மார்க்கெட் ஒன்று இருக்கு குடும்ப பார்க்க போகிறீங்களா ஓல இங்கே இது 320 ரூபா ஹவானா இருக்கு வெரைடோட இல்லை கிராசியஸ் இதை வாங்கி தான் போட்டு வந்தா போல நேற்று அவதான் நீ கேட்டீங்க என்ன பாதிய காணையில
இது வாங்க போகிறேன். தொப்பி இருக்கு, நல்ல தொப்பி. ஷர்ட் இருக்கு, நல்ல ஷர்ட். ஷர்ட் எடுக்க போறீங்க? இந்த டிஷர்ட் 6000. 6000 வேண்டா, $60. $60 வேணாம். அப்படியே போய் அப்படியே நடவோம். வெள்ளை எடுக்க போகிறேன். எனக்கு வேணாம். இந்த இப்படி வெள்ளை இல்லை எனக்கு வேணாம். உள்ளுக்கு செய்யற அந்த இது மண் பாட் செய்யறது. Fidel Castro. Fidel Castro இவரோ Fidel Castro மற்றவர் என்ன பேர் ஆளுங்க? Who is he again? What's his name? Fidel Castro? Che Guevara. Oh, Che Guevara. Yeah. Che Guevara. இங்க இருந்து வேற அடிக்குது. எடுக்க போறியா? மேக்னெட் இது? How much? மேக்னெட் இல்ல இது. It's a magnet? Yes. இது கார் உண்மையான கார் மாதிரி இருக்கு வாங்க. நாங்கள் அங்கே ரெஸ்டாரண்ட் பாமீர் ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து நாங்கள் அப்போ அதுக்கு தான் மெயினாக வந்து நான் இந்த மீன் வந்து சாப்பிடணும், மீன் நண்டு என்ன இங்கே வந்து பக்கத்தில் கடல் தானே பிடிச்சி வந்து வாங்கணும்னு சொல்லி அதில் பார்த்து நாங்கள் இந்த பஸ் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு இஞ்சால் இறக்கி போடுறவங்களை நடந்து போய் கொண்டிருக்கோம். அடுத்து போக முடியுது. பசிக்குதா என்ன மாதிரி சாப்பாடை கண்டா பசிக்கும் தானே. இது ரெஸ்டாரண்ட் தான் ஆக்கலே காணல. ஓ இருக்கிறேன் ஒன்று சீ ஃபுட்டா இல்லையே போய் தான் பார்க்கணும். அதில் இருந்து அதை பார்ப்போம். பார்த்துட்டு இது சும்மா அந்த இதுகள் மாதிரி இதானே பாத்தீங்க இல்லையா கிளப் மாதிரி நோ உங்களோட சைடில் இதான் நீ பார்த்து நினைச்சி தான் நீங்கள் பாருங்க. நோ எப்படி இருக்கட்டும். இப்படியான இடங்கள்லாம் ஃபுல்லாக சொல்லாங்களே இருந்து நாங்கள் இந்த லைஃப் வேண்டாம் தான் போட்டு எடுத்துட்டு இப்போ கனடாவுக்கு வந்து நாங்களே நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இப்படி நிற்க ஒரு நல்ல குளிர்மையாக அந்த இயற்கை எப்படி என்னத்துக்கு ஏசிக்கணுன்றோம் அந்த இயற்கை அந்த குளிர்மை ஒன்று இருக்குல்ல சரியான வித்தியாசமான ஒரு இது உண்டு. நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த காற்று அந்த உடம்புல படவே சரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஊர்லேயும் அப்படி தானே மாமரங்கள் இப்படி இருக்குது, மதுக்கள் இருக்கிறது, இன்னைக்கு விளையாடுறதுன்றதான் ஊரில் அதுங்களுக்கு எல்லாம் மெயின் விஷயம் வந்து காசு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு கனடா வந்துட்டு இப்போ திருப்ப அந்த லைஃப்பை தேடுறாக்கான்னு திருப்ப வெக்கேஷன் வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள். போகிறீங்க திரும்ப ஸ்ரீலங்கா போத்தான் வேணும். ஸ்ரீலங்கா போகிறதான் இப்போ கொஞ்சம் போயிலாத இருக்கா போகிறதான் ஸ்ரீலங்கா. இந்த லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கலாம். நான் இந்த லைஃப் வந்து நாங்கள் நல்ல சின்னல நாங்கள் படிக்கிற டைம்களில் வந்து இருக்கேக்க அப்போ வந்து நாங்கள் படிக்கிற டைமில் ஃபோனுகள் கம்ப்யூட்டர் அதுகள் சொல்லி பெரிய இது ஒன்றும் இல்லை. இப்படியே தான் காலமே ஸ்கூலுக்கு போகிறது, பின்னர் டீச்சர் தான் டீச்சர் போகிறது, அப்படி இல்லாட்டி இப்படியா நடங்களில் விளையாட்டு தான். ஏன்டா முழு பேரும் மந்திரிகளும் இப்படியா நடங்களில் எல்லா வீட்டுக்கார படிக்கலை ஏன்னா வேறுக்கு ஒரு பொழுதுபோக்கும் இல்லை, விளையாட்டு தான். அப்போ ஏன்னா ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு அப்படி இறந்துருவோம் நாங்கள். முதல்ல அப்படி வந்து விளையாடி போட்டு பொழுது வர்றதும் தெரியாது ஒன்றும் தெரியாது. எவ்வளோ விளையாடி பொழுது போட்டு எவ்வளோ களைச்சாலும் இப்படியே ஸ்கூலுக்கு குழம்பிடுவோம் ஈஸியாக. ஓகே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நின்றுருக்கா பாப்போம். No, it's come back. I could eat. El Rancho, Varadero restaurant. Spanish வந்து பேக்கில் ஏன் வருதில்லை. எல்லாம் ஃபோட்டோலாம் நல்ல வடிவாக இருக்கு. சிக்கன் பிரஸ்ட் இருக்காமா? ஓகே எனக்கு சிக்கன் ஓகே. ஹோல் ஒண்டா சிக்கன். ஓ எது ஹோல் ஒண்டா சிக்கன்? ஹோல் ஒண்டா சிக்கன், carrot and pork, breast and beef, pescado. ஃபிஷ் வந்து pescado. shrimp வந்து camarons. என்ன இது இறாலும் இருக்கு. beef and breast. fish இருக்கு, fish fork இருக்கு. நான் சிக்கன் எடுக்கிறேன். பாமா யா Hola. Hola. எங்கடா கனடா அந்த கொடி எடுக்காங்க. எங்கடா கனடா அந்த கொடியும் கிடக்காங்க பெருசா. அமெரிக்கன் கொடி இல்லை. அமெரிக்கா கொடி இல்லையா? இல்லை. அமெரிக்கா இது இருக்கா சின்னதா? எல்லா கொடியும் கிடக்கு. அமெரிக்கன் தேங்கான இல்லை. இது என்ன $10 $3 சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. நான் இந்த பெரிய ஃபிஷ் ஒன்று சாப்பிடுவோன்னு பார்த்தா அவங்ககிட்ட அப்படி இல்லையா இப்படி தான் இருக்கா. கிங் வந்து லாப்ஸ்டர் வந்து கிங் சைஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன விலை இங்கே
இங்கெல்லாம் சீப் பண்ணி பார்த்தா இங்கேயும் சரியான எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. லாங்ஸ்டார் கிங் சைஸ் வந்து $25 என்றால் எங்களோட கனடியா வந்து கிட்டத்தட்ட 30 ரூபா கூட தான் வரும். அங்கே என்ன இல்லை அங்கேயும் அப்படிதான். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட தான். அமெரிக்கா காசுன்னு பார்க்க கூட. இப்போ நாங்கள் இங்கே வந்து சீப்பாக இருந்துறதுக்கு சாப்பிடணும் இங்கே வந்து பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்குது ப்ரோடா. இதில் வந்து ஹோட்டலுக்கு பக்கத்துல நாளே தெரியுது. எதுக்கு இங்கே இந்த ரிசார்ட் ஏரியா டவுன் டவுன் தானே இது. சீப்பான இடத்துக்கு போனாங்களோ மற்ற இதுகளெல்லாம் ஓரளவு பரவாயில்ல குறைவாக தான் இருக்குது. மற்றது வந்து இதில் வந்து மிக்ஸ் சீ ஃபுட் இருக்குது $20. மிக்ஸ் சீ ஃபுட் $20 என்றால் $25 கிட்ட $100 கிட்ட வரும். அதுவும் வந்து இந்த மீன் பெரிய மீன் சாப்பிடுவோம். ஸ்ரீலங்கா தான் போகணும் போட ஃபைனலாக பார்த்து சாப்பிட பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சூப்பராக தான் மேக் பண்ணிக்கிறான் போடாக்கா. அந்த மீன் ஓகே. நான் நினைச்சேன் சின்ன மீனாக பண்ணிஞ்சு ஓகே. அந்த மீன் $12 ஓகே. நல்லா இருக்கும். உப்பெல்லாம் ஓகே. ம் பெப்பர் குழச்சிருவேன். உப்பெல்லாம் ஓகே. இதுவும் சாப்பிட்டு அதுவும் சாப்பிடல. அது ரெண்டும் சாப்பிடல. இது ஒன்று இது ஓகே அது ஓகே. இது என்ன பூசணி கஞ்சி நல்லா இருக்கு. ம் நான் பார்த்தா இந்த மீன் தனியாக இந்த உரைப்பு இது உப்பெல்லாம் போட்டு பெப்பர் அதெல்லாம் போட்டு நல்லா செய்திருந்தது. சாப்பிட்டாச்சா? சாப்பாடெல்லாம் முடிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக வர இருந்துச்சு. எல்லாம் ஓகே. எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. பில் வேறு தான் தெரியும் என்ன மாதிரி சொல்லி.